الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழாவும் புகழ்ச்சியும் என்றென்றும் உரித்தாகுமாக என்று ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்து அடுத்து போற்றும் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீனுக்கு அடுத்தபடியாக போற்றி புகழ்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற நம் அனைவருடைய மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றும் உரித்தாக்குமாக என்ற பிரார்த்தனையோடு நமக்கு முன்வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீது வல்ல அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு யௌமுல் ஜும்ஆவை நான் கூறுகிறேன். முதல் உரையை நான் தோற்றம் செய்கிறேன். இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய முதல் உரையில் நான் தேர்வு செய்த தலைப்பு அல்லாஹு அக்பர். தலைப்பு அல்லாஹ் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற தலைப்பிலே அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். அல்லாஹு அக்பர். ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை அல்லாஹு அக்பர் என்றுதான் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற கொள்கையோடு உலகத்துக்கு வருகை தருகிறான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற கொள்கையில இருக்கக்கூடிய நாம் இந்த அல்லாஹ் அக்பர் வாழ்க்கையில பின்னி பிணைந்து கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகையிலும் தக்பீர் தஹரீமாவா இருந்தாலும் சரி, ருக்குவா இருந்தாலும் சரி, ருக்கு நிலை, சஜிதாவுடைய நிலை, சஜிதாவுடைய எழுதல், மரண சஜிதாவுக்கு போகுதல், திரும்ப எழுதல் எல்லாம் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற சித்தாந்தத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. எல்லா விஷயத்திலையுமே அல்லாஹ்வுடைய நிலை நமக்கு அல்லாஹ் மிகப்பெரியவன், நம்மெல்லாம் மட்டும் இறைவனுக்கு அடிமைகள் என்று சொல்லி அந்த ஒரு உயரிய ஒரு பண்பை இஸ்லாம் மனிதர்களுக்கு சொல்லித் தருகிறது. எவ்வளவு ஒரு ஊர் நாட்டாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டின் பிறந்த
எனக்கு அருள் வளத்தை கொடுப்பவன், நோயை நீக்குபவன், உடல் ஆரோக்கியத்தை தருபவன் என்ற அடிப்படையில் ஒரு பெரும்பெரும் நாட்டின் சவுதி மன்னராக இருந்தாலும், எகிப்து மன்னராக இருந்தாலும், இந்தோனேசியா மன்னராக இருந்தாலும், ஆப்கானிஸ்தானோட அதிபராக இருந்தாலும், ஈரான், ஈராக், இஸ்லாமிய உலக நாடுகள், இஸ்லாமிய நாட்டை ஆளக்கூடிய எந்த ஒரு அரபோ அரபு அல்லாதவனோ, இஸ்லாமிய சுல்தான்களாக இருந்தாலும் சரி, ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி, குடிசையிலே வாழ்பவனோ, கோபுரத்தில் வாழ்பவனோ, உச்ச நிலையை பதவி, புகழ, அந்தஸ்து என்று சொல்லி அதிகாரம், ஆட்சி என்ற உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, நான் மற்ற அல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் அடிமையிலும் அடிமை, கொத்தடிமை, என்னை படைத்தவன் தான் எஜமான், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவன் என்ற ஒரு நெறியை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய நிலைப்பாக பார்க்கிறோம். இதைத்தான் சஹாபாக்கள் வாழ்க்கையில அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் தான் எல்லா நிலையிலும் வந்தது. அல்லாஹ் பெரியவன், நாங்கெல்லாம் அபூபக்கர் நினைத்தார் அல்லாஹ் பெரியவன், அதனால சொர்க்கத்துக்கு பெரிய காரியங்களை செஞ்சார். உமர் சொன்னார், அபூபக்கர் சொன்னார், உமர் சொன்னார், நினைத்தார், நாவால் முடிந்தால் அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ் அக்பர், உமரோ, உஸ்மானோ, அபூ தல்ஹாவோ, சுபைரோ, எவ்வளவு சஹாபாக்கள் பேர் முன்னாடி சொல்ல முடியும். அனைத்து சஹாபாக்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு சித்தாந்தம் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவன் என்று எல்லா நபித்தோழர்களும் அந்த கொள்கையின்பால் அல்லாஹ் நினைத்து பெருமைப்படுத்தி இறைவனுக்கு முன்னால் நாங்கள் அடிமைகள் என்று உணர்த்தக்கூடிய ஒரு சொல் அல்லாஹ் அக்பர். நமக்குள்ளே இங்க வரும், நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு எல்லா சட்டத்தையும் மீறிட்டு போயிடுவான். அந்த முடிவெடுக்கிறான்னு வைங்க, அரசாங்க சட்டத்தை கூட மீறிடுவான். கரண்ட் பில்லு கட்ட மாட்டான், முடிய செய்யறான்னு போயிடுவான். பீச கொடுப்பா, கோர்ட்டுக்கு போவான், அங்கே போய் பார்த்துக்கிறாமா. போலீஸ்காரன் எதிர்ப்பான், திருட்டாத, செய்யாத, இந்த மாதிரி நடந்து நல்லபடியா நடந்தா இந்திய பின்னர் சட்டப்படி நடந்து சொன்னா கூட முடிவெடுக்கிறான்னு வைங்க. உயிரை என்னடா உயிரை மயிரான்னு நினைக்கிறான், சட்டத்தை கட்டுப்பட்ட மறுக்கிறான்னு வைங்க, ஜெயில கூட அனுபவிக்கிறான்னு போவான். கொலை கற்படுத்தி எல்லா கேவலப்பட்ட வேலையும் செஞ்சு அவனை ஜெயிலுக்கு அனுப்பினாலும் அங்கே போயிருப்பான். இறுதி முடிப்புக்கு கொடுத்து செய்தான காலி போடணும். அது இஸ்லாமிய அரசாங்கம். இப்படி எதுக்கு துணிகிறான், என்ன அர்த்தம்? கட்டுப்பட மறுக்கிறான். என்ன முதலமைச்சர், என்ன பிரதமர், இந்த ஏரியா எம்எல்ஏ சொன்னா கேட்பானா, இந்த பையன் எம்பி பையன் சொன்னா கேட்பானா? நீ முடிவெடுக்கிறான். நமக்கு நமக்கு ஈக்கோ, நீங்க நான் கேட்க மாட்டேன், நான் சொல்ல கேட்க மாட்டேன். சம்பளம் கொடுக்குறவனே மறப்போம் தெரியுமா? முதலாளிகிட்ட சொல்லுவோம், வேலை சொல்ல செய்யணுமா இல்லையா, முடியாதுங்கிறவன் துணியை கண்ணில காட்டுவான், உடம்புல கெத்துல காட்டுவான். முதலாளிக்கு சுமந்து போயிடுவான். அந்த சைத்தான வேலைக்கு வச்சுட்டு இருக்கோம், வேற ஒரு ஆள் கிடைச்ச ஆளை வேலைக்கு வச்சுருவோம்ங்கிற மாதிரி நான் பெரியவன், மனிதனுக்கு மனிதன் பெரியவன் காட்டுறாங்க இல்லையா? உலகத்துல பார்க்கிறோம். நீ சொல்லி நான் கேட்க மாட்டேன், எதுக்கு ஆணவம், அகம்பாவம், திமிரு எல்லாம் என்ன காரணம்? நீ சொல்லி நான் கேட்பனா? நான் தான் பெரியவன், நான் அதிகாரத்தில் பெரியவன், வீரத்தில் பெரியவன், செல்வத்தில் பெரியவன், கம்பீரத்தில் பெரியவன், உனக்கு அடங்க மாட்டேன்னு காட்டானா இல்லையா? செய்தான், மனித செய்தான் இல்லை. நல்ல விஷயங்கள்ல யார் சொன்னாலும் கட்டுப்பட்டு போவாங்க, ஆனால் போக மாட்டான். இது என்ன காட்டுதுன்னா, பெரியவன், பெரிய பவர்ஃபுல், நீ மட்டும் என்று நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. இது நல்லா நடக்குமா? ரப்புலான வீட்டத்தில் வந்து நடக்காது. அழிச்சு போடுவாங்க. தனி நபரையோ சமுதாயத்தையோ அல்லாட்ட போயிட்டு அந்த வீம்பு காட்ட முடியாது, ஆணவம் பண்ண முடியாது, திமுரு காட்ட முடியாது, அல்லாவுடைய சட்ட வரம்புகளை மீற முடியாது. செருப்பு கட்டி அடிச்ச மாதிரி செருப்படியில் வாங்கிட்டு போயிடுவான். சமுதாயத்தை அடிச்சிருவான், அட்ரஸ் எல்லாம் வாங்கிடுவான். ஃபிரௌனை அழித்தான், காரூனை அழித்தான், ஹாமானை அழித்தான், அபுஜஹலை அழித்தான், உதுபா ஷைபா நபிகள் நாயகத்தில் வாழ்ந்தவர்களை அழித்தான். யார் சின்ன பையன்களை வெட்டுப்பட்டு கொல்லப்பட்டு செத்தவன் அபுஜஹல். அரபுல சாம்ராஜ்யத்தின் பெரிய அளவுக்கு அவன் அறிவு கொடுக்கப்பட்டவன். இஸ்லாத்துக்கு எதிராக சிந்தனைய மூளைய அவன் கொடுத்த மூளையை செலவழிச்சதால அபூஜஹல் முட்டா பையன் உன்னால செய்தான். அவன் என்ன அந்த நபிகள் நாயகத்தின் குர்ஆனுக்கும் எதிராக இஸ்லாத்துக்கும் எதிராக செயல்பட்ட
அப்படிங்கிற சின்ன பசங்க பேர் ரொம்ப நாளாக இந்த பேர் நினைவுபடுத்தி அந்த ரெண்டு சிறுவர்கள் வெட்டினாங்க பார்க்கலாம். நான் பெரியவன் சொல்லிட்டு இருந்தான். பத்ரில் கொல்லப்பட்ட நிகழ்ச்சி நம்ம எதை காட்டுகிறது பார்க்கலாம். பதில் போர் நடந்துகிட்டு இருக்குது. 313 சஹாபாக்கள், 1000 எதிரிகள். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் உடைந்த வாள், உடைந்த பலகீனமான கேடயம், போதிய ஆயுதம் இல்லை, எதிரிகிட்ட எல்லாம் இருந்துச்சு. அப்படி பார்க்கிறோம். அந்த மாதிரி நேரங்களில் கூட ஈமான் சஹாபாக்கிட்ட இருந்தது. ஒரு ஒட்டகத்துல 3 பேர் 2 பேர் பயணித்து வந்துட்டு போறாங்க. வாகன பற்றாக்குறை. அப்போ கூட அல்லாஹ்வுடைய உதவி இருந்தது. அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன், உதவி செய்வான் அப்படின்னு நினைத்தார்கள். அந்த நேரத்தில் அப்துல் ரஹ்மான் அவர்கிட்ட கேட்கிறாங்க. அந்த 2 சிறுவர்களும் ஒரு 15 வயசுக்குள்ள உள்ள சிறுவர்கள். இந்த அபூஜஹல் யாரும் நபிகள் நாயகத்தை யுத்த காலத்துல படை இஸ்லாமிய படை தளபதிகள் நபிகள் நாயகத்தின் தலைமையில் கீழே போர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிற நேரம் அப்துல் ரஹ்மான் அவர்களிடத்தில் கேட்கப்படுது. 2 சிறுவர்கள் இஸ்லாத்தை நபிகள் நாயகத்தை தொந்தரவு கொடுக்கிறாங்க. கேள்வி கேட்கலாம். யாருக்கு கார்த்திகை தெரியாப்பா, கார்த்திகை தெரியாப்பாட்ட உடனே கரெக்டா கிராஸ் பண்றான் அபூஜஹல். அப்துல் ரஹ்மான் அவர் காட்டினாங்க, இது இவதான் இஸ்லாத்தையும் நபிகள் நாயகத்தையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிக்க வேண்டும், அடித்து ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் காட்டின உடனே 2 பேரும் வாட்களோடு பாய்ந்து பேசக்கூடாது. முன்னாடி வாங்க, சும்மாவோட எல்லா நன்மையும் போயிடும். முன்னாடி வந்துங்க மூத்தாவும் போனாலும் பேசக்கூடாது. இதில் வந்து மையம் இருக்காது. சும்மாவோட நேரம் தான் உள்ள வாங்க. அதுக்கு நம்ம தான் சொல்லணும், இமாம் தான் சொல்லணும் உள்ள வாங்க, உள்ள வந்து பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இப்படி பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த அவர் மீது கொண்ட அந்த முகமத்தின் காரணத்தினால் அபூஜஹல் காசாவா அப்துல் ரஹ்மான் சொல்றாங்க. வெட்டப்ப உடனே 2 சிறுவர்கள் பாய்ந்து வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். இப்படி பார்க்கிறோம். ஆனால் அனுபவத்தில் இருக்கிறாங்க அழித்து நாசமாக்கின விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னா அப்ப இப்படி பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுக்கு முன்னாடி பெரியவன்னு சொல்ல முடியாது. அப்ப கூட என்ன சொல்றான் அபூஜஹல், இந்த வெட்டினது சிறுவர்கள் கவலைப்படல, குறைஷி குலத்தில் உளுந்த குலத்தை சார்ந்த சிறுவர்கள் வெட்டினாங்கல்ல, அதை செத்து போயிட்டாங்க. குற்றுயிரும் குலவுயிரமாக கண்ட சைத்தான் சொல்கிறான், மனித சைத்தான் அபூஜஹல், இது வெட்டி சித்த போயிடுவ. இன்றைக்கு பெரும்பெரும் ரவுடிகளை எல்லாம் 10 வயசு வரை வெட்டக்கூடிய காட்சி, 12 வயசு வரை வெட்டக்கூடிய காட்சி. அவன் 1000 பேரை வெட்டிப்பான், ஊரே கொளுத்திப்பான். பார்க்கறமா இல்லையா உலக நடைமுறையில இந்த மாதிரி அபூஜஹலை கொள்ளும் போது பதில் யுத்தத்தில் அவன் இன்னும் குறைஷி குலத்தை உயர்ந்த குலத்தில் உள்ள சிறுவர்கள் வந்தாங்கல்ல, இதுல ஒரு பெரிய பெருமை இப்படி பார்க்கலாம். அதனால வந்துட்டு எல்லாருடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பெருமை அழிஞ்சு நாசமாகிடும். எல்லாருக்கும் முன்னாடி நம்ம சிறுமையுடையவர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா குரான்ல சொல்லலாம் 17:11 குடிய பங்கு இல்லா இல்லதை இல்லாம எத்தனை வளரும் வளம் எக்குள்ளவு ஷரீக்கும் ஃபில் முல்கி வலம் யகுல் லஹு வலியும் மினல் குல்லி வ கபீரு தக்பீரா. 17வது அத்தியாயத்தினுடைய 111வது இறைவசனம். சந்ததியை ஏற்படுத்திக் கொள்ளாத அல்லாஹ்வுக்கே புகழனைக்கும். மனுஷனுக்கு தேவைப்படும் முதுமை அடையலாம், 10 சுபம் அங்கனே பேருக்கு கிடப்பா, மூணுக்கு கிடப்பா, உள்ள பார்க்கணும், ஒரு நிலை வரும், அப்படி ஒரு பருவம் எல்லாம் சொல்லலாம். அப்படி அல்லாஹ்க்கு தேவையாப்பா. புயல் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி லம் யத்தகிது வலதம் வலம் யகுலஹு ஷரீக்குன் ஃபில் முல்கி வலம் யகுலஹு வலியும் மினல் குல்லி வ கபீரு தக்பீரா. சந்ததியை ஏற்படுத்திக் கொள்ளாத அல்லாஹ்வுக்கு புகழனைக்கும் ஆட்சியில் அவனுக்கு எந்த பங்காளியும் இல்லை சொல்றான். ஆட்சி அவனுக்கு பங்காளி இல்லை. உலகத்தில் இருக்கிறான். ஆட்சியில் எம்எல்ஏ பதவிக்கு வந்துடுவானோ, நமக்கு மேல முதலமைச்சராக வந்துடுவானோ, பிரதமராக நம்ம செல்வத்தை கீழே போட்ட மாதிரி வேற எவனாவது மேல வந்துடுவானோ, கேபினெட் மந்திரி என்று பயப்படுவான். அப்படி பங்காளி இருக்கிறான். எதிர்கட்சி தலைவர் என்னத்தை கேட்டுருவாங்க சட்டசபையில, நாட்டக்கடாக்கிடுவாங்களோ, லைவ் பார்த்துட்டு இருக்கிறாங்களே, காலி துப்புவாங்களே, முதலமைச்சர் சரியா பதில் சொல்லாரு,
தக்பீர் 74 3 அல்லாஹ் சொல்றான். 74வது அத்தியாயத்தில் 3வது இறைவசனம். உமது இறைவனை பெருமைப்படுத்துங்க நபிகள் நாயகமே. காலையிலோ மாலையிலோ சப்பி உத்தர்த்தம் வசீலா. காலையிலோ மாலையிலோ இரவிலோ பகலிலோ அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் நிகர் சுப்ஹானல்லாஹ் நிகர் எல்லாம் ஒரே ஸ்டேஜ் தான். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் நீ பெரியவன், சுப்ஹானல்லாஹ் இறைவன் தூயவன். எல்லாமே 30 விஷயம் ஓதும்போது 3 வசனம் கலந்துதான் வரும். நேரடியாகவோ மறைமுகமாகவோ 3 வசனம், அந்த 3 சொல்லி இல்லாம குரானே கிடையாது. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வந்துட்டு அந்த நபியை நீங்க அல்லாஹ் புகழுங்க, அல்லாஹ் பெருமைப்படுத்துங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்ல வரப்பட்ட கபீர் உமது இறைவனை நபியை பெருமைப்படுத்துங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுற விஷயத்தை பார்க்கிறோம். 185 அல்லாஹ் திருமறை குரான் அல்லாஹ்வுடைய நோக்கம், திருமறை குரானுடைய மகத்துவத்தை பேசிவிட்டு ஷஹ்ரு ரமலான் முன்சில ஃபீல் குரான் முதல்லினாஸ், இந்த குரான் வந்து ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது. இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும். மனிதர்களா, இதோ இது நேர்வழி, இது அசத்திய வழி. இந்த பாதையில் போனால் நேர்வழியில் வந்தால் சொர்க்கத்துக்கு செல்வீர்கள். குடி போத கும்பல வேலை, அது இது வரலட்சணை வாங்குவது, ஆடம்பர திருமணம் செய்வது, இப்படி எல்லாம் வெளியிட்டு போய் லட்ச பாவத்தை செஞ்சீங்கன்னு சொன்னா அது வெளியிட்டக்கூடிய நகரத்தில் போயிருவீங்க என்று சொல்லி தரக்கூடிய நன்மை தீமைகளை பிரித்து காட்டக்கூடிய இந்த வேத திருமறை குரானை ஷஹ்ரு ரமலான் அல்லது அந்த ரமலான் மாதத்தில் அருளினோம் எல்லாம் சொல்றான். ரமலான் மாதத்தில் தான் குரான் அருளப்பட்டது. உங்களை நேர்வழி, மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டக்கூடிய நன்மை தீமைகளை பிரித்து காட்டக்கூடிய குரான் என்று அல்லா சொல்லி காட்டு நீங்க பார்க்கிறோம். அதில் இந்திய அலாசம் அதை நோம்பை பற்றி பேச வேண்டாம். ரமலான் நோம்பு வைங்க, ரமலான் மாதத்தில் பேசக்கூடிய இறுதி பகுதியில் அல்லா சொல்லி காட்டுகிறான். வலி துப்பில் அழைத்த வலித்து கப்பீருமாக அலாமாக தாக்கும் அல்லவும் தஷ்குரோம். அல்லாவை நீங்கள் பெருமைப்படுத்துங்க. ஏன் வலி துப்பில் அழைத்த வலித்து கப்பீருமாக அலாமாக தாக்கும். அல்லாஹ் ஒரு நேர்வழி காட்டினானே, சத்தியத்தில் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் உங்களை சேர்த்தானே, அப்படிப்பட்ட இறைவனை பெருமைப்படுத்துங்கள், நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ் சொல்லலாம் என்று சொன்னால் அப்படி அல்லாஹ் தன்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வை நமக்கு பெருமைப்படுத்துமாறு அல்லாஹ் குர்ஆன் என்ன செய்யறான் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னா இறைவனை பெருமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும் என்பது 29:45 அல்லாஹ் சொல்றான். உத்ருமா ஊஹிய இலைக்க மினல் கிதாபி வஅகிமி ஸலாத்த இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். முஹம்மதே, வேதத்தில் இருந்து மொத்தம் அறிவிக்கப்படுவதை சொல்வீராக. குர்ஆன்ல என்ன சொல்லி தரப்பட்டிருக்கிறதோ, எதை இந்த சட்டத்திட்டங்களை இறைவன் அருளினானோ, இது நன்மை தீமை என்று பிரித்து காட்டப்பட்ட குர்ஆன் சொல்கிறதோ, அந்த அருளப்பட்ட அந்த குர்ஆனை நபியே விஷாலத்து தூது செய்திகளை சொல்லிட்டு சொல்றாங்கன்னா ஊகிய இலக்கிய வகிய மக்களுக்கு சொல்லுங்க நல்லா சொல்லிட்டு தொழுகையை நிலைநாட்டுகிறாக. தொழுகை இவ்வாறு தொழுகை வெற்றக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கும் சொல்லி சொல்ல திக்குல்லாஹி அக்பர். அல்லாஹ்வை நினைப்பதே மிகப்பெரிய காரியம். அல்லாஹ் யஅலமு மா தஸ்னஊன். அல்லாஹ்வை நீங்க செய்பவற்றை அல்லாஹ் அறிவான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கணும்னு சொன்னா ஒரு திக்குல்லாஹி அக்பர். அல்லாஹ் அதிகமாக நினைக்கப்பா, அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ் என்று சொல்லி ரப்புல் ஆலமீனை நினைத்துக் கொண்டே இருங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது என்று சொன்னால் தொழுகை மானக்கேடான விஷயத்தை விட்டாதான் இருக்கும். நம்ம வாராந்திர முஸ்லீமா இருந்து தொழுவ வர்றோம். ஒரு முஸ்லீம் சமுதாயத்தில் வெள்ளிக்கிழமை தான் நம்ம இஸ்லாத்தை களிமா சொல்லுவார். அதுக்கு முன்னாடி எல்லா சேட்டை பிறலி எல்லா ஐக்கியத்தெல்லாம் பண்ணுவாரு. வெள்ளிக்கிழமையில முஸ்லீமா சொல்ல குளிச்சு ஜுமாக்கு வந்துடுறாரு. அப்புறம் அடுத்த வாரம் தான் பார்க்கணும். இன்னும் சில பேர் இருக்கிறான் பெருநாளைக்கு நோம்பு பின்னாடி மூணு துறைக்கு போறது. இப்படி பார்க்கிறோம். இவன்கிட்ட எல்லாமே இருக்கும். 5 வக்து தொழுகிறவங்கள்ட்ட ஈமான் இறைச்சி இஸ்லாஸ் பல சீத்தாங்களை பண்ணும் பொழுது பள்ளியாச பக்கமே நெருங்காத எப்படி சிந்திச்சு பாருங்க. வாராந்திர முஸ்லீமுடைய நிலைமை என்ன, வருடாந்திர முஸ்லீமுடைய நிலைமை என்ன. கண்ணா தொழில் வரக்கூடியவங்க அவங்க இஸ்லாம் இருக்காது, ஈமான் இருக்காது. அப்பா
இஸ்லாமிய நெறிகளையோ சத்தியத்தையோ தாங்கவில்லை. இப்படி பேர் முஸ்லீம் எல்லா சட்டையும் இருக்கும். எல்லாம் சொன்னா தொழுகை மாணக்கரான விஷயத்தை விட்டு உங்களை தடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். இப்படி சொன்னா சிந்தித்து பாருங்க. அது போல வந்துட்டு சில தந்திரங்கள் பண்றான். இவன் அல்லாஹ் நம்பல, அல்லாஹ் பெரியவனா நம்பல, காசை பெரியவனா நம்புறான், புகழை பதவியை அந்தஸ்தை பெரியவனா நம்புறான், பெரிய சந்தோஷ நினைக்கிறான். காலையில 8 மணி 9 மணி கடை திறக்கிறேன், நைட்டு 11 மணி கடை நினைக்கிறேன், அது வரைக்கும் 50,000 ரூபாய் வருமானம் வருதுல, 1 கோடி ரூபாய் வருதுல, பெட்டி கடையா இருந்தா 5,000 10,000 வருதுல. இப்படி அதை நோக்கி போறான். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள்ல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஈமான் கொண்டவர்களே, யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்தில நீங்கள் தொழுகைக்கு அழைக்கப்பட்டால், வாங்கு சொல்லப்பட்டால் பள்ளியாசலுக்கு வாருங்கள், கடைகளை மூடிவிடுங்கள், வியாபார ஸ்தலங்கள் எல்லாம் மூடிங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொழுகை முடிச்சு சாப்பிட்டு போய் கடையை தோற. இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்தவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை, கடையை மூடு. எல்லாம் நினைவு கூறுவதற்கு ஜும்மாவுடைய நாளில் வாங்கலாம். ஒரு 80% வந்தாலும் 20% என்ன செய்யலாம், தந்திரம். இதுலேயும் தந்திரம். அல்லாஹ் நம்மள செய்யலாம். எப்படி தந்திரம் செய்யலாம்? நான் கடையை வச்சு வந்துடுவான் வெள்ளிக்கிழமையில. அது பேக்கரியா இருக்கலாம், தங்க நகையா இருக்கலாம், 1,000 ரூபாய் பென்சில் விற்கக்கூடிய, 5 ரூபா 10 ரூபா பேரா விற்கக்கூடிய ஒரு பெட்டி கடையா இருக்கலாம். பெரிய முதல்ல கோடி கோடியா மில்லியன் ட்ரில்லியன் பணத்தை போட்டு கோடி கோடியா போட்டு கடை திறந்த கடையா இருக்கலாம். இந்த மனித மிருக சைத்தான் என்ன செய்யலாம், கடையை திறந்து வச்சு வராதுமா. ஏட்டா முன்னால இஸ்லாம் இல்லை, அவனுக்கு இஸ்லாம் இல்லை, உமா பாப்பாக்கு இஸ்லாம் இல்லை, 10 தலைமுறை இஸ்லாம் இல்லை, என்ன செய்வான்? நான் இல்லப்பா, நான் தொழுக வந்தேன்ப்பா, சலாம் கொடுக்குற இடத்துல வந்துட்டேன், 2 ரக்காத்து நீ தப்பி கட்ட போது வந்துட்டேன், ஜும்மாக்கு கடையில ராமசாமியை வச்சுட்டு வந்தேன், கந்தசாமியை வச்சுட்டு வந்தேன், இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லாத அப்துல்லா வச்சுட்டு வந்துட்டேன், இப்படின்னு சொல்லி தந்திரம் பண்றது. அந்த ஜும்மாவுடைய நேரத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வியாபாரத்தை கந்தசாமி ராமசாமியை கொண்டு போறான். இந்த சைத்தான் வாங்கிக்கலாம், முதலாளி சைத்தான், எவ்வளோ வச்சு கொடுக்குறான். முதலாளி 2 மணி நேரம் ஜும்மாவுடைய வியாபாரம் 10,000 ரூபாய் வச்சு லாபம், 1 லட்சம் 1 கோடி ரூபாய் வச்சு கூட வாங்கிடுவான். அந்த கந்தசாமியோ ராமசாமியோ பேரு தாங்கி அப்துல்லா எவ்வளோ வச்சு வருவான். இந்த பேக்கரியில் அப்துல்லா, இவன் இந்த பேரை சொல்ற, பொதுவாக சொல்ற, எவ்வளோ வச்சுட்டு வருவான். என்ன ஆகுது? இவன் இஸ்லாமில் ஈமான் நரகத்துக்கு கொள்ளி கட்ட தந்திரம், எல்லாருடைய விஷயத்தை தந்திரம் பண்றது. இது நாங்க இதெல்லாம் ஏமாத்துறது. அல்லாஹ்வுக்கு தெரியும் இவன் ஏமாத்துகிறான், இவனை கொழுந்து விட்டு எப்படி நரகத்தில் கூட்டி இருப்பேன். அல்லாஹ்வுடைய உத்தரவு. அதை பார்க்கிறோம். அப்ப என்ன தந்திரம், ஊருக்கும் தந்திரம் பண்றாங்க. கடையாளர் சும்மா அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை கேட்காட்டி நீ எப்படி ஒரு கொண்டாட்டியில நிற்பான்? நல்லவனும் இருக்கிறான், அவனை பத்தி பேசல. இவன் எப்படி வந்து வேற கெட்ட செயலை இல்லாம இருப்பான்? பப்பாட்டி வச்சு பல விஷயங்கள் இருக்குது. வர்ற கஸ்டமர்கிட்ட ஐயக்கியத்தனம் பண்ணுவான், அடவடித்தனம் பண்ணுவான், 10 ரூபா போல 20 ரூபா சொல்லி விற்பான், சண்டை போடுவான், கள்ள கணக்கு மாதிரி கலப்படம் செய்வான். அல்லாஹ்வுடைய கட்டளை பற்றிய ஒரு 2 மணி நேரம் கடை அடைக்க முடியவில்லை என்று சொன்னால் எப்படி சும்மா என்ன நீ சும்மா அல்லாஹ்வுடைய கட்டளையை நீ மீறிய சமுதாயத்தின் நிலைமை என்ன? அந்த மீனவர்கள், மீன் கிராமத்தில் உள்ளவர்கள், சனிக்கிழமைவாதிகள் எல்லாம் அடிச்சானா இல்லையா? சனிக்கிழமை ஜும்மாவுக்கு போக மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்? அல்லாஹ் என்ன செய்யலாம்? இந்த மேற்படியான சோதனை தாண்டி மற்ற நாட்கள் எல்லாம் மீன் கடலினுடைய ஆழ பாதியிலே இருக்கும். போட்ல போவான், வலையை வீசுவான், ஒரு நாளுக்குள்ள பயணிப்பான், ஒரு கிலோ மீன் தேராது, ஒரு கூடைக்கு மீன் வராது, ஒரு கூட அளவுக்குள்ள மீன் பிடிக்க முடியாது. ஜும்மாவோட சோதனை தாண்டி ஒவ்வொரு ஜும்மாவோட மூசானுடைய சமுதாயத்தில் ஒரு சமுதாயம் அவங்களுக்கு குலம் வைத்தவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லலாம். ஜும்மாவுக்கு வராம நபியை புறக்கணிச்சு, பள்ளியாசலை புறக்கணிச்சு மேற்படி என்ன செஞ்சாங்க? எங்களுக்கு மீன் விலை சனிக்கிழமை, அவங்களுக்கு எவ்வளவு ஜும்மாவுடைய சனிக்கிழமையில போய் மீன் பிடிக்க போயிட்டாங்க. கூட கூட இறங்கிட்டு வர்றான், லட்சம் கோடி வந்து வந்து கடற்கரை பகுதியில் தான் உங்களுக்கு தெரியும். நான் மண்டபத்தில் தமிழ்நாட்டு மண்டபத்தில் 15 வருஷம் இமாமா இருந்தேன். மண்டபத்தில் 2 வருஷம் இமாமா இருக்கும் பொழுது சுற்று தொந்துல போயிடுவேன். ஏழை விடுவாங்க மீன் ஃப்ரெஷ்ஷாக. மண்டபம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், மண்டபம் ராமநாத டிஸ்ட்ரிக்ட். அங்கே போனால் பார்த்தா தெரியும், போட்டில் வந்து இறக்குவாங்க, கூட கூட கொண்டுவாங்க, பாடுவாங்க, பாடு வருது, இந்த பாட்டுக்கு கொண்டு இறக்குவாங்க. அவ்வளோ மீன் தலைவராக இருந்தது. அந்த மாதிரி சனிக்கிழமை வாதிகளுக்கு நல்லா கொடுத்தான். ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ் சொன்னவை ஒரு துணைக்கு வரல, எல்லாம் அவருடைய பன்றிகளாக குரங்குகளாக ஆக்கினோம். 3 நாட்கள் உயிர் வாழ்ந்தாலும் செத்து போயிட்டாங்கன்னு நல்லா சொல்றான். இப்படி தந்திரம் வேணுமா? கடையை தர ஊருக்கு ஊரு பல
அதுபோல அல்லாஹ் பெரியவன் நம்பலாம். அல்லாஹ் பெரியவன் நம்பினா சைத்தான் நம்மளை பண்ண மாட்டான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுல வருகிறாங்க. அதிகாலை கைபர் யுத்தம் நபிகள் நாயகம் இங்கே அல்லாஹ் பயன்படுத்துறாங்க என்பதற்கு நம்ம சொல்றோம், சான்று காட்டினேன். நான் குறிப்பிடுறது வந்து 10-20 ஹதீஸ் வம்புட்டை சொன்ன அந்த ஜும்மா வந்துடும். 1-2 செய்தியை சொல்லி ஜும்மா முடிச்சிடும். அது சொல்ல வர்றேன். அப்ப கைபர் யுத்தத்தின் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் சுபூத்துடைய அதிகாலையில கைபர் பகுதியில் நுழைகிறார்கள். அவர்கள் நுழையும் போது கைபர் வாசிகள் விவசாயம், நெல் பயிர், கோதுமை, பேரிச்சம்பழம், விவசாய பூமியில விவசாயம் செய்யக்கூடியவர்கள். நபிகள் நாயகத்துடைய 5 அணிகள் கொண்ட ராணுவ படைகள் அப்படி வெளியே வருது. குதிரையில ஒட்டகத்துல சொல்ல வரும்போது கைபர் வாசிகள் இப்படி பார்க்கிறாங்க. அல்லாஹ்வின் ஆணையாக முகமதுடைய படைகளும் நபிகள் முகமதுடைய 5 அணி பயிற்சி கொடுக்கப்பட்ட இந்த படை வீரர்களோடு கைபர் முகமது உள்ளே நுழைந்து விட்டார். சொன்ன இந்த செய்தியை கேட்டுட்டு விவசாயம் பண்ணக்கூடிய யூத மக்கள் சொல்றாங்க, இப்படி சொல்லுவா கேட்டுட்டு அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன பிறகு சொல்றாங்க, முகமதாகிய நாமும் நம்முடைய படைகளும் இந்த கைபருக்குள்ள போறோம். அந்த காலை பொழுது அவர்களுக்கு கை சேர்றதா, அந்த காலை பொழுது பார்வை, இந்த காலை பொழுது வெற்றி அடைஞ்சிருவோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர்ல நம்ம கை ஓங்கிருந்தோம் அல்லாஹ் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க கேட்டா, பெருமானார் சொல்றாங்க, நாம் ஒரு சமுதாயத்தினுடைய களத்தில் அவர்களுடன் போரிட இறங்குவோமாயின் எச்சரிக்கப்பட்டவர்களுக்கு அது உயிர் கெட்ட காலையாகும் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. கைபர்லாம் தோத்து போயிட்டாங்க பார்க்கிறோம். அப்போ கழுதை கறி கொண்டு கொடுக்கப்படும் போது அறிவிப்பாளர் வந்து அறிவிக்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய அறிவிப்பாளர், கழுதை தடுக்கப்பட்டு விட்டது, அது அசுத்தமான பிராணி, கழுதை சாப்பிட்டு மாதிரி சாப்பிட்டாங்க. கைபர்ல தடை செய்யப்படுது. கைபர் தடை செய்யப்பட்ட விஷயத்தை 4198 புகாரில பார்க்கிறோம். இப்படி பல ஹதீஸ் வருது. அது போல நீண்ட ஹதீஸ் ஒரு பகுதி. அதில் ஒன்று என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் மறுமை நாளில் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் ஆதம் நபி கூட ஆதம் கட்டுப்பட்டேன் தெளிவாக நரகத்துக்கு போடுறாங்கல்ல, அவங்கள ஒவ்வொரு 1000 பேர்ல இருந்து 999 படவாக 50 பேர் நரகத்தில் தள்ளுங்க. அல்லாஹ் உத்தரவு செய்தான். மனித வாழ்க்கை, உலக வாழ்க்கை 50 வருஷம், 100 வருஷம், 950 வருஷம், 10,000 வருஷம் முந்தைய சமுதாயம் வாழ்ந்தாங்க. வாழ்ந்துட்டு கிளம்பி சேவை செஞ்சுட்டு போனதால ஆதமுக்கெல்லாம் உத்தரவிடுகிறாங்க, ஆதமே நீங்க அந்த மாதிரி வந்து என்ன செய்ய, எல்லாம் உத்தரவுறான். 999 பேர் நரகத்துக்கு அனுப்புங்க. ஒரே ஒரு 1000 ஒத்ததான் சொர்க்கத்துக்கு போவாங்க. இந்த கணக்கில் அவர் அனுப்புவார். இந்த ஹதீஸுடைய பிற்பகுதியில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தோழர்களை நீங்க ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அருமை தோழர்களை நீங்க வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அந்த இறைவன் மீது ஆணையாக சத்தியமா சொல்றேன், நீங்கள் சொர்க்கவாசிகளின் கால் பங்கினராக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். சொன்ன சஹாபாக்களுடைய குழுமி இருந்த கூட்டம் அல்லாஹ் அக்பர் தப்பி சொல்றாங்க. அல்லாஹ் பெரியவன், சொர்க்க ஒட்டுமொத்த சமுதாயத்தில் மசல் மைதானத்துல சொர்க்கவாதி நல்லடியார்கள் ஈமான்தாரிகள் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துகள்ல கால் பகுதி சொர்க்கத்துக்கு போவோமா அல்லாஹ் அக்பர்ங்கிறாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 1/3 பங்கினராக நீங்க சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லாஹ் அக்பர் மறுபடியும் சத்தம் சொல்றாங்க. இந்த மகிழ்ச்சியான செய்தியை கேட்டு ஒரு சொல்றாங்க, சொர்க்கவாதிகளின் பாதி பிரிவினராக நீங்க சொர்க்கத்துக்கு போவீர்கள் என்று நபிகள் நாயகம் நான் ஆசைப்படுகிறேன். அப்படியே சொர்க்கத்தின் முஸ்லிம்களை பாதி பேர் இஸ்லாமிய சமுதாயத்தில் சொன்ன உடனே அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் சொன்னோம். அப்படி செய்தி நீண்ட ஹதீஸுடைய செய்தி புகாரில 3347 நம்முடைய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தக்பீர் முக்கியமான ஒரு விஷயம். சஹாபாக்கள் பல சந்தர்ப்பங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய இயக்கங்கள்ல, இஸ்லாமிய இயக்கங்கள், தமிழ் இயக்கங்கள்ல ஒரு நிர்வாகியை தேர்ந்தெடுப்போம். நிர்வாகியை தேர்ந்தெடுக்கும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா, இவர் தலைவர் அறிவிக்கிறாங்க, மாநில தலைவர், மாவட்ட தலைவர் அறிவித்த உடனே அல்லாஹ் அக்பர் வாய். இது நான் நபி வழிதான் மகிழ்ச்சியான செய்தி இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்ல நிகழ்ச்சியை பார்க்கிறோம். கைக்கு அல்லாஹ் அக்பர் தலைவர் ஆகிட்டாரு மாதிரி, செயலாளர் ஆகிட்டார், அந்த மாதிரி மகிழ்ச்சிக்கு சொல்லணும். இந்த தக்பீர் தான் சமீபத்தில் கர்நாடகாவில் 2 வருஷத்துக்கு முன்னாடி சங் பரிவார கும்பல், RSS கும்பல் கர்நாடகாவில் ஆட்சி பண்ணிட்டு பொழுது இந்த முகிஷின்ற ஒரு குட்டி, நம்ம இஸ்லாமிய கும்பல் சங் பரிவார
ஆர்எஸ்எஸ் கூட்டம். இல்ல மாணவ பருவத்திலேயே நீ வேற நான் வேற, அவன் முஸ்லீமும் நீ தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சூத்திர மக்கள், அவன் உயர்ந்த ஜாதிக்காரன் பிரிக்கிறான். பள்ளிக்கூடத்திலே பிரிச்சு தானே கொண்டு வந்தாங்க. ஃபர்தா விஷயத்துல ஃபர்தா போட்டு வரும்போது ஜெய்ஸ்ரீராம் கத்திட்டு வந்தாங்கல்ல 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அவன் அந்த குட்டி பேர் முஷின்னு நினைக்கிறான். அவன் என்ன செய்யறான்? அல்லாஹ் அக்பர் கத்துறான் கையை தூக்கிட்டு. அது உலகம் முழுவதும் சென்றடைஞ்சா இல்லையா? இறக்கியா இஸ்லாத்தை முடக்கலாம், இஸ்லாத்தை அழைக்கலாம். அப்படியா ஒரு சொல் அந்த மூஷினா அந்த குட்டி பேர் நினைவு இல்லை. இந்த சங் பரிவார ஆர்எஸ்எஸ் கூட மாணவர்களுக்கு மத்தியில ஆர்எஸ்எஸ் தூண்டி விட்டு அந்த காமிட்டியோட கத்துறாங்க. உலகமே அந்த நேரத்தில் வீடியோ லைவ் பண்ணி போடுறாங்க. வீடியோ எடுத்து வலைதளங்களில் வரும்போது எல்லாம் ஒரு கோஷம் இருந்தது. அந்த குட்டி அல்லாஹ் அக்பர் கத்துறான். உலகம் முழுக்க சென்றடைந்த இறுதியில சங் பரிவாரம் பண்ணி மாதிரி கொண்டு போட்டாங்க. அதான் பசுக்குட்டிய அந்த வார்த்தை இந்திய பாராளுமன்றத்தில் உதித்தது. யாரு? திருமாவளவன் போய் உதிக்கிறாரு. சில வாசங்களை முடிந்து விட்டு இந்த அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ்க்கு முன்னாடி முஸ்லிம்கள் கட்டுப்பட்டவர்கள், அல்லாஹ் பெரியவன் என்ற வார்த்தையை முழங்கினாங்களா இல்லையா? அந்த புள்ள சொல்லுது உலகம் முழுக்க, உலகம் இந்தியாவோட இல்ல உலகம் முழுக்க அந்த போஸ்ட் போட்டு அந்த குட்டிக்கையை வைக்கிற மாதிரி அப்படி போட்டு என்ன செய்யுது? எல்லாருக்கும் சொல்ல உயர்ந்தது என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ்க்கு முன்னாடி அனைவரும் அடிமைகள் என்பதை உணர்த்தக்கூடிய விஷயமா பார்க்கிறோம். இந்த சூழல் அமைந்திருக்கிறது. அது பாராளுமன்றத்தில் கூட திருமாவளவன் போய் விசிகாவுடைய நிறுவனர் போய் சொன்னாரா இல்லையா? அந்த உரையை நிகழ்த்தி விட்டு லைவ் பண்றான் இந்திய பாராளுமன்றத்தில் பிஜேபி. அப்ப அவர் சில விஷயத்தை சொல்லி காட்டி விட்டு அந்த விஷயத்தை எல்லாம் பேசிட்டு சொல்றாரு. ஜெய்பி அல்லாஹ் அக்பர். எந்த அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் முடிப்புன்னு நினைச்சாங்க செய்தான் அபிஹான் சல்லாஹுடைய அந்த அல்லாஹ்வுடைய அந்த சொல் தலைவகம் அல்லாஹ் அக்பர் வார்த்தை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். அது இந்திய பாராளுமன்றத்தில் ஒழித்து என்ன முடிஞ்சு தரப்பட்டாங்க. நீ எங்க இஸ்லாம் வளரக்கூடாதுன்னு நினைச்சியோ அங்க இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை உணர்ந்து இந்த காவிரி பேர் இஸ்லாத்தை அடிக்க நினைக்கிற சங்கிகள் எல்லா இந்துக்களும் அல்ல, சங்பரிவார கூட்டம். இவங்க மலேசியாவை அடிக்கணும் படிக்கணும் இப்படி நினைக்கிறாங்க. மனிதநேய மார்க்கத்தை இவன் நினைச்சான வெறுக்கான எல்லாம் சொல்றாங்க. அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உரிய இஸ்லாத்தை வாயிலாக அணைக்க நினைக்கிறாங்க. அணைக்க முடியாது. அல்லாஹ் இறைகரிக்கக்கூடியவர்கள் வெறுத்தாலும் எல்லாம் அந்த ஜோதியை இஸ்லாம் என்ற ஜோதியை யுரீதுல்லாஹு எல்லாம் நாடிவிட்டான். வாய்களால் அணைக்க நினைக்கிறீங்களா? முடியாது. இஸ்லாத்தை வளர்ப்பேன் அல்லாஹ் சொன்னான். அப்படி அல்லாஹ் இஸ்லாத்தை எல்லா நேரம் வளர்த்து கொண்டிருப்பான் கியாமத் நாள் வரைக்கும் என்று சொல்லி எதிரிகளால் எந்த சூழ்ச்சியும் பலிக்காது என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். யாய் உள்ளது அமுத்தகுல்லா அக்கத்துக்காதி வா தமுத்துன்ன இல்லா அன்பு முஸ்லிமோன். நினைக்கக்கூடிய சோதனைகளை இந்திய தேசத்தில் இந்த வந்தே மாதரம் பாட்டை பாடணும்னு சொல்லி சட்டம் இயற்றினாங்க. இந்திய பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றியவர்கள் அந்த பாட்டை படிக்காட்டி அரசு அலுவலகம் பள்ளிக்கூடம் காலேஜ்லாம் அந்த பாட்டை படிக்காட்டி 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதை எதிர்த்து மதரசாக்கள்ல செய்தார் சிறப்பு அடிக்க வேணாம். மதரசாக்கள்ல கூட நீங்க என்ன செய்யுங்க நல்லா பாடன்னு சொன்னாங்க வந்தே மாதத்தை. அந்த விஷயமா சொல்லக்கூடிய நேரத்தில் வந்துக்கிட்டு அதுக்கு வழக்கு தொடர்பு சொல்றாங்க. ஒரு வக்கீல் சொல்லலாம், ஜட்ஜி கல்கத்தா நீதிமன்றத்தினுடைய என்ன சொல்லலாம்னு கேட்டா இந்த வானம் இடிந்து விடாது. அதான் வெற்று வானம் இடிஞ்சு போயிருமோ. வந்தே மாதத்தின் அனைத்து வரிகளையும் பாடுவதால் வானம் இடிந்து விழுந்து விடாது. அனைத்து மதரசாக்களிலும் வந்தே மாதவ பாடலை பாட வேண்டும் என்ற உத்தரவு, அந்த உத்தரவுக்கு எதிரான வழக்கில் கல்கத்தா உயர்நீதிமன்றம் கருத்து. நம்ம ஏன் சொல்ல மாட்டோம்? அப்ப நாங்க சொல்லாம இருந்த நான் சொல்ல மாட்டேன். அப்போ வானம் இடிஞ்சு விடுமா? அப்படி சொன்னா வானம் இடிஞ்சு விடுமான்னு கேட்கிறான். காவி உடையில கருப்பு போட்டுக்கிட்டு இல்ல பன்முக நாடு இந்தியா என்பது எல்லா சமுதாயமும் வாழலாம். அல்லாவை நம்புறவனும் இருக்கிறான், அல்லாவை இல்லைன்னு சொல்லக்கூடிய நாட்டிய பயிலும் இருக்கிறான், எச்ச கடவுளை வணங்குறவனும் இருக்கிறான். இப்படி ஒரு பன்முக
போட்டுக்கிட்டு நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்றீங்க. சங் பரிவாரமே காவிரிகளை தூக்கி போட்டு போகலாம்ல. இப்படி பார்க்கலாம். இதுல பெரிய மோசமான விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இது என்ன துர்க்கை அம்மன் நம்புறோம். இந்த வந்தே மாதர பாடல்ல இது ஆட்சி காட்டுறதுக்கு டைம் இல்லை, எடுத்துட்டு வாங்க. அதோட அர்த்தங்கள் தான் அதுக்கு நமக்கு 5 நிமிஷம் போயிடும். சாந்தா சொல்றேன், துர்க்கை அம்மன் வந்தே மாதரம் பூமி மண்ணை முன்னே வணங்குகிறோம். பூமி மண்ணை வணக்கம் பண்ணாவை தவிர கல் மண் சூரியன் சந்திரன் பெற்றதாயி உள்ள தாய் கடவுள், அம்மா கடவுள், அப்பா கடவுள், எந்த பையன் கடவுள் இல்லை, எதையும் வணங்க மாட்டோம். துர்க்கை அம்மன் வழியில துர்க்கை அம்மன் இந்து மத கடவுளுடைய கோட்பாடுகள்லாம் உள்ளடக்கிய ஒரு பாடம், ஒரு பாடல். அந்த பாடலை படிக்கணும்னு சொல்றாங்க. நாங்க படிக்க மாட்டோம். நீங்க அந்த மாதிரி பார்க்கலாம். நிர்பந்தத்துக்கு வேற வழி இல்லை. நிர்பந்தத்துக்கு நம்ம பண்ணோம்னா எல்லாத்தையும் நம்ம கூலி கொடுக்கணும். முடிஞ்ச அளவு மன வீரியத்தோட தில்லோடு காலேஜுக்குள்ள லீவ் பண்ண முடியாது. அந்த நிறுவனங்களுக்குள்ள கலெக்டர் ஆஃபீஸை 10 நிமிஷம் வேலை பார்க்கலாம். முடியாது, வெளியே வர முடியுமா? முதலமைச்சர் இதுல நாடாளுமன்ற சட்டசபையில 10 முஸ்லீம் இருக்கிறான், முடியாதுன்னு பண்ண முடியுமா? நிர்பந்தம். நிர்பந்தம் நம்ம மன்னிப்பான். இது சைத்தானிய நரகத்தில் எரிப்பான் என்பது உணர்ந்து முடிஞ்ச அளவு பண்ண மாட்டோம் என்பதை சொல்லிக் கொண்டு இந்த ஜும்மாவுடைய 2ஆம் முறை